ஒன்னேகால் ஜுது 20 ரக்காத்துக்கு ஓதப்பட்டது. இதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஏராளமான விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் குறிப்பாக முதல் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்தையே என்னவாக வைத்திருக்கிறான்னு சொன்னால், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. ஹிதாயத், குர்ஆனுடைய ஸ்டார்டிங் ஆரம்பமே ஹிதாயத். ஏனென்றால் ஹிதாயத் என்று சொன்னால் நேரான வழி. இந்த நேரான வழியை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் ஹிதாயத்துக்கு பிறகு இறையற்றமுடைய முத்தகீன்களை பற்றி சொல்கிறார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு. அந்த நேரான வழி எப்படிப்பட்ட வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ, எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய வழி. சரி, அந்த அல்லாஹ்வினால் அருள் புரிந்தவர்கள் யார்? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வமையித் இல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டார்களோ வஉலாயிக, அவர்கள் மறுமையில இருப்பார்கள், மான் நபியீன வஸ்ஸித்தீகீன, நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும், வஷ்ஷுஹதாயி, உயிர் தியாகிகளோடும் இருப்பார்கள், வஸ்ஸாலிஹீன, நல்லவர்களோடும் இருப்பார்கள். இந்த ஆயத்திற்கு அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த நல்லவர்களை சொல்லிவிட்டு கடைசி என்ன சொல்கிறான்? கைரில் மக்தூபி அலைஹிம், யாரெல்லாம் அவருடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியை காட்டாதே. ரெண்டையுமே அல்லாஹ் சொல்றான். நேரான வழி அல்லாஹ்ட்ட கேளு. அந்த நேரான வழி யாரு? நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், சித்தீகீன்கள், உண்மையாளர்கள். இதுதான் நபி, நபி அடுத்து வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இவர்களுடைய வழியை கேளு. சரி, இவர்களுடைய வழியை கேட்காதே என்று பாதுகாக்கிற யாருடைய வழி? லைனில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆரம்பத்தை பாருங்க. அப்ப யாரின் மீது நீ கோபப்பட்டாயோ, நீ வெறுப்பு கொண்டாயோ, அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டாதே என்று அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிட்டு அடுத்த அலிஃப் லாம் மீம் சூரா பக்ராவோட ஆரம்பித்தவுடனேயே ஹுதல் முத்தகீன், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர் வழி காட்டுகிறது. அந்த நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அல்லதீன, அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? யூமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ரிஸ்கிலிருந்து உணவு செலவு செய்வார்கள். அதே போல அல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக வ பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், அல்லாஹ் அவர்களுக்கு எதை இறக்கி வைத்தான குர்ஆனை, இதை இவர்கள் நம்புவார்கள், மற்ற கடைசி ஆகிரத் மறுமை நாள் இருக்கிறது என்பதையும் நம்புவார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று முத்தகீன்களுடைய பட்டியல் அல்லாஹ் சொல்லிட்டானா? சொல்லிட்டு அடுத்து வரும் பொழுது அந்த கைரில் மக்தூபி அலைஹிம் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவுல கடைசியில் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, கோபப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வழியை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. அவங்க யாருன்னா முனாஃபிக்குகள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், கதபல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸமஇஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துல் வஅதாபுன் அலீம். அந்த முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையிலே திரை போட்டு விட்டான், காதிலே திரை போட்டு விட்டான், உள்ளத்திலே முத்திரை வைத்து விட்டான். கிஷாவத்து வஅதாபுன் அலீம், அவர்களுக்கு வேதனை, நோவிலே இருக்கக்கூடிய வேதனை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த முனாஃபிக்குகள் தான் இறையச்சமுடையவர்களுக்கு மிக கடுமையான விரோதிகள். இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் நேரான வழி, அந்த நேரான வழி யாரு? முத்தகீன்கள். தவறான வழி, அந்த தவறான வழி யாரு? முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் சொன்னா நயவஞ்சகர்கள், உள்ள ஒன்று வெளியே ஒன்று. உள்ள இஸ்லாத்தை நபி பக்கத்தில் இருக்கும்போது நாங்க உங்களை நபியா ஏற்றுக்கிட்டோம், எல்லாத்தையும் செஞ்சோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் தவையினா தீரல புத்தகோ சொல்லப்படுகிறது, கமா ஆமன நாசு ஆலு அனுமினு கமா ஆமன சுபஹாவு, அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள்
என்று சொல்லப்பட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய மூதாதையர்கள் மடையர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படித்தான் நாங்கள் ஈமான் கொள்வோம். வைதாலகுல்லதீன ஆமனு, நபியை வந்து சந்திக்கும் பொழுது நாங்க சொல்லுவாங்க, வைதாலகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅகும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன். அவங்கள்ட்ட நபியுடைய எதிரிகள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க, நாங்க அவங்கள்ட்ட இல்ல, அவங்கள கேவலப்படுத்துறதுக்காக அப்படி நாங்க சொல்றோம், ஆனா அசல்ல நாங்க ஓட்டு தான் இருக்கிறோம். டபுள் மோகம். இதுதான் முனாஃபிக்குகள் சொல்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முனாஃபிக்குகள் சம்பந்தமாக சொல்லிட்டு வந்து அதுக்கு பிறகு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் செய்து கொடுத்த அந்த அருள் பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு எத்தனையோ அருள் பாக்கியங்களை அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களுக்கு செஞ்சு கொடுத்தான். ஆனா என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவர்கள் மாறு செய்தார்கள் அல்லாஹ்விற்கு. அதனால் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இதிலேயே ஒரு வசனத்தில் இன்று மோதிய இந்த இதிலேயே பனி இஸ்ரவேலர்களுக்கு மாறு செய்ததனால் கூனு கரதத்தன் ஹாசி, அவர்களை எளிவுள்ள குரங்குகளாக அல்லாஹ் உருமாற்றினார். அல்லாஹ் சொல்லிக்கிறார். இதே போன்ற இன்னும் பல விஷயங்கள் இந்த ஆரோன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேரும், மூஸா அலைஹிஸ்ஸலாம் நபி அல்லாஹ்வை சந்திக்க தூர்சினாவுல போன நேரத்தில் ஹஜ்ரத் ஆரோன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்திலே சாமிரி என்பவர் ஒரு காளை கன்றை கொடுத்து இதை தெய்வமாக ஆக்கி ஒரு பெரும் கூட்டம் இந்த காளை கன்றை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 40 நாள் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முடிச்சிருந்து பார்க்கும் பொழுது ஆரோன் தன்னுடைய சகோதரருக்கு முன்னால எல்லா மக்களும் இந்த காளை கன்றை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷிர்கில் இருந்து இவர்கள் தௌபா செய்து இவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார். அடுத்து வரும் பொழுது இதே போலதான் அடுத்து இந்த வர்த்தபவமாத்து ஷியாத்தி, சிஹர் சம்பந்தமா, சூனியம் சம்பந்தமாக அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார். அங்கேயுரியவர்களே, இன்றைக்கு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு பேங்க் சூனியம் என்பது. வர்த்தபவமாத்து ஷியாத்தீனு அலா முல்கி சுலைமான வமா கஃபர சுலைமான், சூனியத்தை பற்றி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே ஜின்னுகள் வந்து சொன்னதாகவும், சூனியம் என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவன் மக்களுக்கு அதை சொல்லிக் கொண்டிருந்தான் என்பதாகவும் இந்த ஆயத்துடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார். ஆக சூனியம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. அதனுடைய தாக்கம் அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். இது சூனியம் இருக்கிறதா? இருக்கிறது. இதுதான் ஹதீஸ்களுடைய அடிப்படைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. குல் அஊது பிரப்பின் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் நபியே சொல்லுங்கள் அஊது பிரப்பில் ஃபலக், காலை நேரத்தின் மீது காலை நேரத்துடைய இறைவன் மீது சத்தியமாக, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், படைப்பினங்களுடைய தீங்கிலே இருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதுல வருது வமின் ஷர்ரி நஃபாதாதி ஃபில் உகத், முடிச்சுகளிலே ஊதுபவர்களின் தீங்கை விட்டும், முடிச்சுகளிலே ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். வமின் ஷர்ரி நஃபாதாதி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின், பொறாமைக்காரர்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். அப்ப நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபி பாதுகாப்பு தேடுறாங்க. அப்ப முடிச்சுகளில் ஊதக்கூடியவருடைய பெண்களின் தீங்கை விட்டுட்டா முடிச்சுல ஊதக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இது போன்ற இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இன்னும் இது போன்ற ஹதீஸ்களை எல்லாத்தையும் வைத்து சூனியம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் அதனுடைய தாக்கம் அல்லாஹ் நாடினால் ஹதீஸ்ல வருது, ஒரு ஊர்ல காலரா நோய் பரவிருச்சு. இப்ப அங்க இருக்கிறதா இருக்கக்கூடாது? ஒரு ஊர்ல காலரா நோய் பரவுது, ஒரு அதாவது தொத்து நோய்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பரவுது. இப்ப அந்த இடத்துல இருக்கிறதா இருக்கக்கூடாது? அப்படின்னா அங்க இருக்கிறவங்க வெளியே போக கூடாது, வெளியே இருக்கிறவங்க அங்க வரக்கூடாது. வெளியே இருக்கிறவங்க அங்க வரக்கூடாது, அங்க இருக்கிறவங்க பயந்துட்டு வெளியே போக கூடாது. இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, இந்த காலரா நோய் எனக்கு வராது அல்லாஹ் நாடினால் என்ற நம்பிக்கை 100% யாருக்கு இருக்கிறதோ இவர்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க.
வந்த இடத்துல எரிய. வந்துருமோ வராதோ, தொட்டிக்கிறோமோ தொத்தாதோ என்ற இரண்டாம் கட்ட நிலை எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவங்களாம் இடத்த காலி பண்ணிடும். இன்னமல்லாமல் நீங்க அல்லாஹ் சொல்கிறார், அல ஐந்து தன்யாவதி பி. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய அடியார் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படி நான் நடந்து கொள்கிறேன். இப்ப சூனியத்தின் மூலமாக முழு மனித சமுதாயத்திற்கு நபி சூனியம் வைக்கப்பட்டது. இந்த வசனத்தை அல்லாஹ் இந்த வத்தபாவாக சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில இந்த சூனியம் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறார். இறை சங்கைக்குரியவர்களே, இது போன்ற ஏராளமான விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. ரமலானுடைய மாதம் நமக்கு நேரம் அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்திருக்கிறான். வேலை வெட்டிகள் போக மற்ற நேரங்கள்ல தர்ஜுமாவை எடுத்து கொஞ்சம் வீட்டில் படி, ஒரு கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஏராளமான விஷயங்கள் எல்லாம் அதிகமான விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். கொஞ்சம் படிச்சு பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் விளங்கும், சில விஷயங்கள் விளங்க. தமிழை மட்டும் பார்த்தால் நமக்கு விளங்க முடியாது, விளங்காதுன்னு இல்லை, குர்ஆன் விளங்குறது தான், நம்மளால் விளங்க முடியாது. அப்படி எந்த இடத்துல விளங்கலையோ அந்த இடத்துல நோட் பண்ணி விளங்கணும்னு கேட்டு விளங்கிக்கிறது. சில அதனால தயவு செய்து இந்த ரமலானுடைய மாதம் இது அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். சென்ற வருஷம் இருந்தவங்க எத்தனை பேர் இந்த வருஷம் இல்லை, எல்லா மக்களுக்கும் நீண்ட ஹயாத்தை கொடுக்கணும். இந்த வருஷம் இருப்பவர்கள் வரக்கூடிய வருஷம் எத்தனை பேர் இருப்பாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் மறக்க முடியாது. இந்த வித்தருக்கு பிறகு துவா போடுவாங்க, யார சீம் அப்படின்னு சத்தம் போடும்போது அந்த இடம் வரப்படுறது பூரா அவர் தான் நினைவு. ஆனா அவர் இருந்தார். இப்ப 2 வருஷமா அந்த தலை பண்ணிட்டு. அப்ப இது மாதிரி இருக்குது உலகத்துடைய நிலம். இதனால நம்ம என்ன செய்யறோம், மறுமைக்குரிய தயாரிப்பு நம்ம செய்யறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதனால தயவு செய்து இந்த ரமலானுடைய மாதத்துல சும்மா வீண் பேச்சுக்கள்லையே, வீணான தர்க்கத்திலேயே அதுவா இதுவா அப்படின்னு போகாம, அதே போல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த தஹஜ்ஜுல 3 மணி இருக்கு பாருங்க, இது அற்புதமான நேரம். அல்லாஹ் தஆலா துஆவை உடனே ஏற்கக்கூடிய நேரம். ஷைத்தான் எப்படி வந்தா தெரியுமா, குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல ஷைத்தான் வந்தாங்க. மார்க்கம்ங்கிற பேர்ல வரலாம், நான் ஓப்பனா சொல்றேன், மார்க்கம்ங்கிற பேர்ல வரலாம். 3 to 3:30 வரை ஒரு ஆள் பயான், 3:30 இருந்து 4 வரை ஒரு ஆள் பயான், 4 இருந்து 4:30 வரை ஒரு ஆள், 4:30 இருந்து முடிஞ்சு போய் 5 வரை ஒரு ஆள். தஹஜ்ஜுடைய நேரம் 2 ரக்காத் 4 ரக்காத் 4 ரக்காத் 8 ரக்காத் அவகாசம் தொழுது, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா என்று கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய நேரம். அதனால சகருடைய நேரத்துல யாரும் டிவியை ஆன் பண்ணாதீர்கள், தயவு செய்து தொடாதீங்க. அது தொடர்றதுனால நன்மைங்கிறது அரை மணி நேரம் நம்ம குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தை கேட்கிறோம், அதுல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் விளம்பரம்